வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பெப்பர் சிக்கன். இது சளி, இருமல் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் அந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு ஒரு முட்டையை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்து விடுங்க. கையாலேயே கட்டிடாமல் நல்லா கலந்து விடணும். கட்டிடும் ஈஸியாக. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் முட்டையோடையே சேர்த்து இந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையிலேயே. உங்கள்கிட்ட விஸ்கர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயும் கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவான உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நான் இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவான மிளகாய் தூள் சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள் மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். டீஸ்பூனில் சொல்லணுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பொடி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் இப்போது இந்த மசாலா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த சாறையும் இதில் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் ஒரு 250 கிராம் எடுத்து மஞ்சள், உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்க்க போகிறோம். தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும். நமக்கு இந்த மசாலா ட்ரையாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அதனால் நல்லா கலந்துட்டு இந்த மசாலா இப்போது சிக்கனோட கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இந்த சமயத்தில் நான் அதுக்கு ஒரு பொடி அரைக்க போகிறேன். அந்த பொடிக்கு நான் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு தான் இது அதிகமாக இருக்கணும். இப்போது நீங்கள் சேர்த்தும் அதை போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நான் தனித்தனியாக தான் சில ஜாமான்களை இப்போ நான் எடுத்து வைக்க போகிறேன், சூடு பண்ண போகிறேன். அதுக்கு நான் பட்டை, மல்லி, 2 ஏலக்காய் இதை ஃபஸ்ட்டு போட்டு நான் நல்லா சூடாகிற அளவுக்கு நான் வறுத்துக்க போகிறேன். ரொம்ப இதாகணுன்ட்டு இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடாகினதுக்கப்புறம் இந்த சமயத்தில் மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகையும் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் சீரகம், சோம்பு இது 2த்தையும் இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க போகிறோம். சீரகம் ஏன் நான் முன்னாடியே சேர்க்கலை அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வறுத்தோம் அப்படின்னா அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த சமயத்தில் நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மசாலா போட்டு பாருங்கள், சூடாகிருக்கு பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா. இந்த சமயத்தில் நான் அந்த சிக்கனையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப மொறுன்னு பொரிக்கணுன்ட்டுலாம் இல்லை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பொரிய விடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பொரிஞ்சால் பெப்பர் சிக்கனுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பாருங்கள் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எனக்கு நான் மொறுன்னு ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நான் எடுத்துட்டேன். கலரும் நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா சிக்கனும் வெந்திருக்குது. நான் உங்களுக்கு சிக்கன் எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிக்கன் ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போது நம்ம வறுத்த அதே எண்ணெயவே எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் எடுத்தனால 2 எடுத்திருக்கேன். நல்லா இதை வறுத்து விட்டுருங்க. இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. நல்லா இந்த ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் இந்த சமயத்தில் நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி மட்டுமே போதும், ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் வேறு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கான உப்பு சேர்க்க போகிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப சேர்க்கணுன்ட்டு இல்லை.
இப்போது இந்த வெங்காயம் தக்காளி மசாலுக்கான இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொடி அரைச்சி வச்சிடணும் இல்லையா, அந்த பொடியையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலோட வறுத்து கொடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த பொடி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டோன்னே பாருங்கள், நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த சமயத்தில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் பீசஸை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த மசால் கூட ஒன்றா சேர்கிற அளவுக்கு வதக்கி விடணும். தனித்தனியாக தெரியக்கூடாது உங்களுக்கு சிக்கனு. இப்போது இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பவுடர் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் தனியாக நம்ம வறுத்தோம், இது தனியாக வறுத்தோம். லெமன் ஜூஸ் சேர்க்குறப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் வேணும், தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி தெளித்து விட்டு இங்கே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நல்லா உங்களுக்கு வந்துடுச்சு. மல்லி ஒரு கை அளவுக்கான மல்லி எடுத்து தூவி விட போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவேதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.